தொகுதிக்குன்னு ஏதாவது சிறப்பு திட்டங்கள் ஏதாவது வச்சு? தருமபுரி மாவட்டம் அப்படின்னா அதுக்கான நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு தான் முதல் கவனம். அதே போல வேலை வாய்ப்புக்கும் கவனம் செலுத்தணும்னு குறிக்கோள் இருக்கு. மேட்டூரை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய நிறைய தனியார் தொழிற்சாலைகள்ல 75% உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்றது என்னுடைய குறிக்கோளாக இருக்கின்றது. அதே போல அந்த உபரி நீர் திட்டங்கள் எதனாக இருந்தால் அதை எப்படி மக்களிடம் கொண்டு செல்வது, அதை எப்படி முழுமையடைய செய்வது. ஏன்னா நிறைய திட்டங்கள் ஆரம்பிச்சு நிலுவையிலையும் நிக்குது, நிறைய திட்டங்கள் பாதியா இருக்கு. அதெல்லாம் எப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு தொலைநோக்கு பார்வையோட திட்டங்கள் வச்சிருக்கு. ஓட்டுநர்ல பாலம் ஒண்ணு கட்டாமே இருக்குங்க. அந்த பாலம் ஒவ்வொரு தடவையும் சொல்றாங்க, ஆனா யாரும் செய்யறது இல்ல. அதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன்? ஆமா, இப்ப கூட நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க இல்லைங்களா? நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. ஆனா அந்த 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆனா இது வரைக்குமே அது அப்படியே அதுக்காக எவ்வளவோ குரல் கொடுத்து அறிக்கைகள் கொடுத்து ஒரு முறையும் முதல் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்தா வரும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது முடிக்கிற வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருப்போங்க. கண்டிப்பாக அதை செய்ய. ஏன்னா அந்த தோணிமுடு திட்டம் தலைவர் அங்கெல்லாம் ஆய்வு பண்ண வந்தாரு. அதை செயல்படுத்தலாம்னு சொல்லி சொன்னாரு. ஆனா இது வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கை இல்லாம இருக்கு. மேடம் ஏதாவது முயற்சி? கண்டிப்பாக எண்ணெய் கொள்புதூர், அப்புறம் தோணிமுடு திட்டம், ஆணைமுடு, எல்லா திட்டங்களும் நிறைய நிக்குது. எல்லாத்துக்குமே ஒரு சிலத ஒரு 20 கோடி 50 கோடி, ஒரு சிலத 100 கோடியில கூட செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாத்துக்குமே ஒரு கண்டிப்பா ஒரு 1000 கோடி இருந்தாலே இது எல்லா திட்டமும் செய்து முடிக்கலாம் அப்படின்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்கும். கண்டிப்பாக இந்த திட்டங்களை செய்தாதான் இந்த மாவட்டம் வளம் பெறும். ஏன்னா நம்ம வர வழியிலே பாக்குறோம், எப்படி வெறுமாதான் இருக்கு. நிலத்துல ஒரு பயிர் பண்ணியோ பச்சையாவோ எதுவுமே இல்லை. வெயில் அடிச்சா கூட கொஞ்சம்னா பச்சையா இருக்கும். அது பச்சையாவே இல்லை, மஞ்சள் கலர்ல அது பாலைவனம் போல தெரிகிறது. இதுக்கு தண்ணியும் வேணும். அதுதான் முக்கியமான குறிக்கோள். நீர்ப்பாசன திட்டங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம விட்டது இன்னைக்கு நம்ம பலனை அனுபவிக்கலாம். அதனால நீர்ப்பாசன திட்டங்கள் தான் பசுமை நாயகம் சார்பாக நாங்க முதல்ல இருந்து எடுத்துக்க சொல்லி கொண்டிருக்கிற ஒரு திட்டம். அந்த விஷயங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள், பாட்டாளி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அது நாங்க தொடர்ந்து குரல் கொடுத்து முடிக்கணும்ன்றதுதான் எங்களுடைய. தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி வரும்? நன்றாக வரும். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றியும் பெறும். ஒகேனக்கல் அன்னார் தொகுதிங்க. ஒகேனக்கல் அந்த வளர்ச்சிக்கு என்ன அது சுற்றுலா தலம் அப்படியேதான் கிடக்குதுங்க, பின்னோக்கியேதான் இருக்குதுங்க. அது என்னன்னாங்க, நானே போயிருக்கேன் நிறைய முறை. அங்க பாத்தீங்கன்னா அந்த சீகா பேக்கெட், எண்ணெய் பேக்கெட்லாம் இருக்கும். அது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதெல்லாம் அங்க போட எப்ப அந்த பிளாஸ்டிக் எல்லாம் தடை பண்றோமோ அந்த பகுதியில, அப்பயே அந்த இடம் பாதி சுத்தமாயிடும். பாத்தீங்கன்னா வெறும் எண்ணெய் பேக்கெட் சீகா பேக்கெட் தான் இருக்கு. அங்கதான் தலை குளிக்கிற மாதிரி. அதெல்லாம் கொஞ்சம் அது நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இடம். அதை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பது மக்கள் மனதிலும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டுல எத்தனை இடத்துல வருது? 39, 40 வரும். மது ஒழிப்புக்கு, மது போதைப் பொருள் எதிராக ஐயா 40 வருஷமா போராடிட்டு இருக்காரு. ஆனா இப்ப சமீபமா மேட்டூர் போதைப் பொருளோட விற்பனை மையமா திகழ்ந்துட்டு இங்க இருந்தா தமிழ்நாடு பூரா விற்பனை செய்ய. நேற்று கூட ஒரு 65 கிலோ கஞ்சாலாம் பிடிச்சிருக்காங்க. இப்ப அதுக்கு எதிராக நம்ம பசுமை தாயகம் நம்ம கட்சி சார்பில் ஏதாவது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு? இப்போ போதைப் பொருள், அதாவது முன்னாடி நம்ம மதுவுக்கு எதிராக எத்தனையோ போராட்டங்கள் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ போதைக்கு எதிராகவும் எத்தனையோ போராட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாம மருத்துவர் அன்புமணி அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்மளுடைய முதலமைச்சரை சந்தித்து இதற்காக கடிதங்களும் கொடுத்திருக்காரு, தனியாகவும் பேசியிருக்காரு. போதை ஒழிப்புக்காக ஏதாவது நீங்க பண்ணணும்னு. இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா கடைசியில இப்பதான் தமிழ்நாட்டுலதான் அது மிகப்பெரிய ஒரு பெரிய தலைவிரித்தாடுகின்ற ஒரு மிகப்பெரிய கொடுமையாக நம்ம பார்க்கின்றோம். எவ்வளவு இளைஞர்கள் சீரழிகிறாங்க. கண்டிப்பாக இதை நோக்கி எங்களுடைய இன்னும் செயல்பாடுகள் அதிகமாக தான் இருக்கு. தருமபுரி ஒரு வறட்சி மாவட்டமா இருக்கு. இப்ப நீங்க எம்பி ஆன பிறகு விவசாயிகள் தள்ளுபடி எதுவும் விவசாயிகள் அதுக்கான முயற்சிகள் எடுத்து கண்டிப்பாக எடுப்போம். நன்றி. சரிங்க.